நம்ம இன்னைக்கு யூஎஸ்டியை விற்று அது ஸ்ரீலங்கன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிற சைட்டோட பேர் வந்துக்கிட்டு cryptexchange.com அப்படின்னு சொல்கிறது. இந்த சைட் வந்துக்கிட்டு கடந்த 2 வருஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதது, எந்த ஒரு ஃப்ராட் ஆக்டிவிட்டியும் ஈடுபடாமல் இருக்குது. ஜென்யூனாக கிரிப்டோ கரன்சியை வாங்கி விற்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்மால் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நம்ம வந்துக்கிட்டு ஒரு விதம் நம்பலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ பார்க்கலாம். ஸோ முதல்ல கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் சைட்டோட லிங்க்கு போய் பார்த்துட்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சைட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைக்கு இருக்கிறது டுடே ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதில் என்ன கரன்சி எவ்வளோத்துக்கு வாங்குறாங்க, எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. அதில் இருக்கிற பை ரேட் அப்படின்னு சொல்கிறது கம்பெனி உங்ககிட்ட இருந்து வாங்குற ரேட், செல் ரேட் அப்படின்னு சொல்கிறது கம்பெனி உங்களுக்கு விற்கிற ரேட். நம்ம இன்றைக்கி வந்துக்கிட்டோம் உங்களோட யூஎஸ்டிடியை எப்படி பேங்க்குக்கு மாற்றிக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்துக்கிட்டு யூஎஸ்டிடி பை செல் ரேட்டை பார்த்தோம்னு சொன்னால் யூஎஸ்டிடி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்துக்கிட்டு இந்த நிமிஷம் வந்துக்கிட்டு இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு அதுக்கு 307 ரூபா 77% தந்து வாங்கிக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு யூஎஸ்டிக்கு 307 ரூபா 77% உங்களோட பேங்க்குக்கு அனுப்பும். இப்போ நீங்கள் பேங்க் கம்பெனிக்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 312 ரூபாவை உங்களோட பேங்க்லேருந்து இந்த கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு அனுப்பினா அவன் உங்களுக்கு ஒரு யூஎஸ்டிடி தருவாங்க. இதான் இதோட ஷார்ட்டாக இதை எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறதோட சம்மரி. இப்போ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ வாண்ட் டு பை செல் அப்படின்னு சொல்லி 2 பட்டன் இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்துக்கிட்டு செல் பண்ண போகிறோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்க யூஎஸ்டிடி இந்த கம்பெனிக்கு விற்று அந்த காசை வந்துக்கிட்டு நம்மளோட ஸ்ரீலங்கன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி ருப்பீஸாக எடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் செல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஐ வாண்ட் டு செல் அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட என்ன கரன்சியை நீங்கள் இந்த கம்பெனிக்கு செல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கு. ஸோ முதலாவது ஆப்ஷன் பர்ஃபெக்ட் பண்ணி 2வது ஆப்ஷன் வந்துக்கிட்டு USDT TRC20. ஸோ நீங்கள் இங்கே சூஸ் பண்ண வேண்டியது USDT TRC20 அப்படின்னு சொல்கிற அந்த ஆப்ஷன். இப்போ நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அடுத்தவங்களுக்கு கேட்கும் எத்தனை USDTயை விற்க போகிறீங்க, இல்லை எத்தனை USD எவ்வளோத்துக்கு விற்க போகிறீங்க ஒரு பீஸில் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இப்போ உங்கள்கிட்ட வந்துக்கிட்டு ஒரு 50 USDT இருக்குது, 50 விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்க இங்கே சிம்பிளாக 50 என்டர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு காட்டும் ருபீஸில் LKRல வந்துக்கிட்டு 15,380 ரூபாவை இந்த கம்பெனி வந்துக்கிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அப்படி நம்மளுக்கு உங்கள்கிட்ட ஒரு 1000 USDT இருக்குது, அதில் ஒரு 25,000 வரக்கூடிய மாதிரி விற்றா போதும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்து 25,000 டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 25,000க்கு எத்தனை USDTயை அனுப்பணும் இந்த கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லும். அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் 25,000 வரணும்னு சொன்னால் 81.27 USDTயை இந்த கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பணும். ஸோ நம்ம இவ்வளோ அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க இங்கே வந்துட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஸ்க்ரீனில் கேட்குறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட USDTயை பைனான்ஸ் அக்கௌண்ட்லேருந்து அனுப்ப போகிறீங்களா, அதாவது உங்கள்ட்ட பைனான்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, அந்த பைனான்ஸில் உங்களுக்கு USDT இருக்குது, அதை அனுப்ப போகிறீங்களா, இல்லை வேறொரு வாலெட் இருக்குது, இப்போ ட்ரஸ்ட் வாலெட்டோ இல்லை ட்ரோன் வாலெட்டோ அந்த மாதிரி வேறு ஏதாவது வாலெட் இருக்குது, அதுலேருந்து உங்களோட USDT அனுப்ப போகிறீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குது. இதில் முதலாவது இருக்கிற ஆப்ஷன் பைனான்ஸ்லேருந்து அனுப்புறது, 2வது இருக்கிற ஆப்ஷன் வந்துக்கிட்டு வேறு வாலெட்லேருந்து அனுப்புறது. ஸோ நீங்கள் இப்போ வந்துக்கிட்டு பைனான்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஃபண்டிங் வாலெட்லையோ இல்லை ஸ்பாட் வாலெட்லையோ இருக்கிற உங்களோட USDTயை இந்த கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி நீங்கள் அதை ருப்பீஸாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் அதை வாலெட்ஸை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் வேறு ஒரு வாலெட்டில் இருக்கிறது, இப்போ ட்ரோன் வாலெட்லையோ இல்லை ட்ரஸ்ட் வாலெட்லையோ இருக்கிற உங்களோட USDTயை வித்ட்ரா பண்ணி இந்த கம்பெனியோட அட்ரஸுக்கு இந்த கம்பெனியோட USDT அட்ரஸுக்கு வித்ட்ரா பண்ணி நீங்கள் இந்த அதுக்கு சமனான ருப்பீஸை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்துக்கிட்டே இந்த டியூட்டோரியலில் பைனான்ஸ்லேருந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பைனான்ஸை சூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் வரும். இதில் உங்களுக்கு கிளியராக சொல்லும் ஐ வில் சென்ட் ஃப்ரம், அதாவது நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து அனுப்ப போகிறீங்க அப்படிங்கிற சம்மந்தமாக டீட்டெயில் எங்கே கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவரோட எல்லா டீட்டெயிலையும் இங்கே சொல்லியிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற ஆப்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி வாசி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ வில் சென்ட் ஃப்ரம் யுவர் பே ஐடி ஓர் யுவர் பைனான்ஸ் யூஸ் ஐடி. அதாவது நீங்கள் பைனான்ஸில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பே ஐடி இருக்கும். முன்னால் உங்களோட அக்கௌண்ட் வந்துருக்கு மிச்சம் காலத்துக்கு முன்னே 2 வருஷத்துக்கு முன்னால் க்ரியேட் பண்ண அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பே ஐடி அப்படின்னு சொல்லி ஒன்று கிடையாது. இப்போ உங்களுக்கு பைனான்ஸ் யூஸ் ஐடி அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். நீங்கள் உங்களோட பைனான்ஸோட ப்ரொஃபைலுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களோட பைனான்ஸ் யூஸ் ஐடியை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த பைனான்ஸ் யூஸ் ஐடியை நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ உங்களோட பைனான்ஸோட யூசர் ஐடி 1234567 அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொடுத்துட்டு இப்போ அது கீழே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் நவ் யூ வில் ஹேவ் டு சென்ட் த கிரிப்டோ டு திஸ் அக்கௌண்ட் பே ஐடி. அதாவது இந்த பே ஐடிக்கு உங்களோட அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் எவ்வளோ கிரிப்டோ அனுப்ப போகிறீங்களோ எவ்வளோ USDT அனுப்ப போகிறீங்களோ அதை அனுப்பணும். இல்லைன்னு சொன்னால் ஓர் டு த பைனான்ஸ் யூசர் ஐடி, இந்த யூசர் ஐடி, அதாவது இந்த யூசர் ஐடிக்கு நீங்கள் உங்களோட USDT அனுப்பணும் பைனான்ஸில் அப்படின்னு சொல்லுது.
manually from your Binance account. அதாவது manually நீங்கள் உங்களோட Binance accountல இருந்து உங்களோட Binance walletல இருந்து இந்த யூசர் ஐடிக்கோ இல்லை இந்த பே ஐடிக்கோ USDT அனுப்பணும் அப்படின்னு சொல்லுது. இட் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக். அதாவது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு காலமும் அனுப்பாது. நீங்கள் இங்கே உங்களோட பைனான்ஸ் ஐடியோ இல்லை பே ஐடியோ கொடுக்குறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பைனான்ஸ் ஐடியிலிருந்தோ இல்லை உங்களோட பே ஐடியிலிருந்தோ இந்த கம்பெனியோட பே ஐடிக்கோ இந்த கம்பெனியோட யூசர் ஐடிக்கோ வந்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக USDT போகாது. நீங்கள் அதை மெனுவலாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்கிறேன். அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால், ஆஃப்டர் யூ சென்ட் த கிரிப்டோ டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் த சக்ஸஸ் மெசேஜ் ரெசீவ் ஓ ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில். இப்போ நீங்கள் பைனான்ஸ்லேருந்து உங்களோட வாலெட்லேருந்து உங்களோட பைனான்ஸ் வாலெட்லேருந்து இந்த கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறப்போ இந்த கம்பெனியோட யூசர் ஐடிக்கோ பைனான்ஸ் ஐடிக்கோ நீங்கள் அனுப்புகிறப்போ சக்ஸஸ் மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் அந்த சக்ஸஸ் மெசேஜ் அந்த ட்ரான்சாக்ஷன் டீட்டெயிலு அந்த ரெசிப்டை மறக்காமல் இதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ கட்டாயம் நீங்கள் அதை அனுப்பினதுக்கு அப்புறமா அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கும் அப்புறமா என்ன சொல்லியிருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யூ கேன் சென்ட் இட் ஃப்ரம் ஹியர் இன் திஸ் லிங்க் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதாவது இந்த லிங்க்லேருந்து நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லுது. அந்த லிங்க்லேருந்து நீங்கள் அனுப்பணும்னு சொன்னால் ஏற்கனவே நீங்கள் வந்துட்டு லொகின் ஆகியிருக்கணும். ஸோ இப்போ நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் பைனான்ஸுக்கு போகும். நீங்கள் லொகின் ஆகியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் டிரெக்டாக அவங்களோட வாலெட்டோட லிங்க்குக்கு போகும். நீங்கள் அதில் ரீடிரெக்டாக அனுப்பிக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் லிங்கில் இருந்து அனுப்பினதுக்கு அப்புறம் மறக்காமல் இருக்குது அதாவது ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்காங்க. அதை கடைசி ஸ்டெப்பில் வந்துக்கிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஆஃப்டர் சென்டிங் த கிரிப்டோ கிளிக் ஆன் த நெக்ஸ்ட் பட்டன் டு கண்டினியூ. நீங்கள் உங்களோட USDT அனுப்பினதுக்கு அப்புறம் இதில் வந்துக்கிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த ஸ்க்ரீனில் அப்படின்னு சொல்லுது. ஸோ முதல்ல நீங்கள் இந்த பட்டனை இந்த நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறதுக்கு முதல்ல கட்டாயமாக வந்துக்கிட்டு உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட்லேருந்து இந்த பே ஐடிக்கோ இல்லை இந்த யூசர் ஐடிக்கோ இல்லை இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி வார அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே வரும். இப்போ I can receive payment to this bank account. அதாவது உங்களோட நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துக்கிட்டு ருபீஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு இருக்கிறீங்க அப்படின்னு டீட்டெயிலை கொடுக்காது. ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு I can receive payment to bank account அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னாக்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 4 5 6 7 பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. இந்த 7 பேங்க்கில் ஏதாவது ஒரு பிரான்ச்சில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த கம்பெனி வந்துட்டு உங்களுக்கு காசு அனுப்பும். ஸோ இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் வந்துக்கிட்டு நேஷன் ட்ரஸ்ட், HNB, BOC, பீப்புள்ஸ் பேங்க், சம்பத், கொமர்ஷியல், சிரான்னு சொல்லி வெரைட்டியாக நிறைய பேர் ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ணுற எல்லா பேங்க் ஆப்ஷனுமே இங்கே இருக்குது. இப்போ உங்களுக்கு பேங்க் ஆஃப் லோனில் தான் அக்கௌண்ட் இருக்குது. அதுக்கு தான் உங்களுக்கு இந்த காசு வேணும், USDT விற்கிற காசு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த பேங்க் ஆஃப் லோன் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னாக்க இப்போ கேட்கும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்கும். ஸோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை இங்கே கொடுத்துட்டு ஸோ அடுத்தது வந்துக்கிட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அப்போ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமை இங்கே கொடுக்கணும். இப்போ ஜான் டோன்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களோட பேரை கொடுத்துக்காங்க. இப்போ இந்த பேங்க்கை வந்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து பேங்க் ஆஃப் லோனில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னே கொடுத்துருக்கோம். பேங்க் ஆஃப் லோன் அக்கௌண்ட்டுக்கு வேணும் காசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறோம் வரணும்னு சொல்லி. ஸோ அந்த பிரான்ச் எங்கே அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இங்கே. ஸோ பேங்க் ஆஃப் லோன் அக்கௌண்ட்டோட கொழம்பு பிரான்ச்சில் நீங்கள் திறந்துறீங்க அப்படின்னு சொன்னால் கொழம்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்துக்கிட்டு அவரோட சம்மரியை இங்கே காட்டுது. இப்போ பாருங்கள் சம்மரி ஆக்ஷன் வந்துக்கிட்டு செல் கரன்சி வந்துக்கிட்டு 81 USDT நம்ம விற்க போகிறோம். அதுக்கான அமௌண்ட் வந்துக்கிட்டு 24,998 ரூபா 65 சதம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் BOC அக்கௌண்ட்டுக்கு இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு இந்த பேர் இருக்கவருக்கு அனுப்பப்படும். இந்த கம்பெனி USDT அனுப்புகிறப்போ பைனான்ஸ் வாலெட்லேருந்து அனுப்புவீங்க. ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டாச் த ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் த ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது நீங்கள் USDTயை அனுப்புகிறப்போ பைனான்ஸ்லேருந்து இந்த கம்பெனியோட முன்னுக்காக அந்த டீட்டெயிலுக்கு அனுப்புகிறப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜ் அந்த ட்ரான்சாக்ஷனோட ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு வேணும், அதை இங்கே அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இங்கே சூஸ் ஃபைலை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கே உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை சேவ் பண்ணி வச்சிங்களோ அதுக்கு போயிட்டு இதாக இருக்குது நம்ம ஏற்கனவே அனுப்பினதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை. ஸோ 9 இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு கிடைக்கணும் நீங்கள் பைனான்ஸ்லேருந்து அனுப்புகிறப்போ. ஸோ அதை வந்துக்கிட்டு இங்கே கிளிக் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கணும் நீங்கள் அனுப்புகிறப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி தான் நீங்கள் மொபைல்லையும் செய்ய வேண்டி வரும். ஸோ நான் மொபைலுக்குன்னு சொல்லி வரையாக செய்யலை. சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பனாக கொடுத்தீங்கன்னு சொன்னாக்க இங்கே அட்டாச் ஆகிடும். அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர். ஸோ உங்களோட மொபைல் நம்பர் என்னன்னு சொல்லி இங்கே கொடுத்துட்டு
கட்டாயம் வேலை செய்கிற ஒரு மொபைல் நம்பரை கொடுங்க. ஓர்டரில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கம்பெனி வந்து உங்களுக்கு கால் பண்ணி இப்படி பிரச்சனை இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும். உங்களோட ட்ரான்சாக்ஷன் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ இல்லை உங்களோட அக்கௌண்ட் ஏதாவது பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் கிடையாது, டைரெக்டாக உங்களுக்கு காசு வந்துடும். இப்போ சப்மிட்டை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களோட ஆர்டர் வந்துக்கிட்டு சப்மிட் ஆகிடும். இப்போ சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் மொத்தமாக உங்களுக்கு ஒரு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இங்கே காட்டும். அதில் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இஃப் யூ சென்ட் அ பை ஓர் செல் ரெக்வஸ்ட் ஆஃப்டர் 7 PM இட் வில் பி அப்ரூவ்ட் நெக்ஸ்ட் டே ஆஃப்டர் 9 AM. இதில் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இன்றைக்கி வாங்குற விற்கிற ஆர்டரை நைட்டு 7 மணிக்கு அப்புறமா போட்டிங்கன்னு சொன்னால் அது வந்துக்கிட்டு இன்றைக்கி ப்ரோசஸ் ஆகாது, நாளைக்கு காலையில் 9 மணிக்கு அப்புறமா தான் ப்ரோசஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அது தெளிவாக இங்கே சொல்லியிருக்குது. ஸோ நீங்கள் 7 மணிக்கு அப்புறம் ஒரு 8 மணிக்கு அனுப்பிட்டு கும்பலியை கால் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்றும் கிடைக்காது. இங்கே தெளிவாகவே அதை சொல்லியிருக்கு. ஆனால் நீங்கள் சம்மந்தமாக பெருசாக எதுவும் மாற்றிக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னாக்க நிச்சயமாக அடுத்த காலையில் 9 மணிக்கு உங்களுக்கு அதோட காசு வந்துடும். இப்போ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஸ்டேட்டஸ் வந்துக்கிட்டு பெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ தான் போட்டோம், ஸோ பெண்டிங்கில் இருக்குது, இன்னும் ஒரு மழத்தியாலம் கூட ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லுது. உங்களோட ரெக்வஸ்ட் ஐடி இந்த இருக்குது 296H3 அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதை மறக்காமல் காப்பி பண்ணி எங்கே சரி நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லை அதை மனப்பாடமாக்கி வச்சுக்கோங்க, இல்லை அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் உங்களோட ஸ்டேட்டஸ் ப்ரோசஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செக் பண்ணுறதுக்கும் ஸோ இந்த ரெக்வஸ்ட் ஐடியை வந்துக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஓவரால் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் இதை வந்துக்கிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை எங்கே சரி காப்பியோ பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற எல்லாம் வந்துக்கிட்டு உங்களோட ஓடரோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ரெக்வஸ்ட் டைம் வந்துக்கிட்டு 7ஆம் மாதம் 29ஆம் தேதி 12:47 அதாவது PM 12:47 நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக எப்போ நீங்கள் வந்துக்கிட்டு அதை ரெக்வஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லுது. அதுக்கப்புறம் உங்களோட கான்டாக்ட் நம்பர் எவ்வளோ நேரத்துக்கு முதல்ல நீங்கள் இதை வந்து ரெக்வஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு சொல்லியிருக்குது கால் ஒன்லி இஃப் தி ஆர்டர் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் ஆஃப்டர் 3 hours. 3 hours பிறகும் கூட உங்களோட அக்கௌண்ட் வந்து உங்களோட ஆர்டர் வந்துக்கிட்டு ரெக்வஸ்ட் பண்ணப்பட்டது ப்ரோசஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா நீங்கள் கால் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ப்ளீஸ் தயவு செஞ்சு அப்படி தான் பண்ணுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறீங்க. சில நேரத்தில் நீங்கள் ஆர்டர் போட்டு 5 நிமிஷத்தில் வரணும், சில நேரத்தில் ஒரு 15 minutesல வரலாம், சில நேரத்தில் வந்துக்கிட்டு 1 hourலேயே 2 hourலேயே வரலாம். கடும் பிஸியாக இருந்தால் கூட ஒரு 3 hour போகும். ஆனால் அதை தாண்டியும் சில டைமில் போகலாம். ஆர்டர் வந்துக்கிட்டு ரொம்ப அதிகமாக க்யூவில் இருந்தாக்க எப்படியோ உங்களுக்கு ஆர்டர் வந்து சேர்ந்துடும். இந்த சைட் வந்துக்கிட்டு நீங்கள் 100% நம்பக்கூடிய ஒரு ஜென்யூனான சைட். இந்த இவ்வளவு டீட்டெயிலையும் நீங்கள் டவுன்லோடை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டீட்டெயில் டவுன்லோட்ஸ் வந்துக்கிட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோடை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை விரும்புகிற இடத்துல சேவ் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்குது. ஸோ இந்த இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணதோட டீட்டெயில் உங்களுக்கு ரெசிப்டோடு இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ இதை எப்படி காப்பி பண்ணி நம்ம ஏற்கனவே இதை காப்பி பண்ணியிருக்கிறோம். காப்பி பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டேட்டஸ் தேவை அப்படின்னு சொன்னால் இங்கே ஹோம் பேஜுக்கு போயிட்டு மேலுக்கு வலது பக்கம் மூலையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அந்த செக் ஸ்டேட்டஸை கொடுத்துட்டு இங்கே உங்களோட ஆர்டர் ஐடியை பேஸ்ட் பண்ணிவிட்டு செக் அப்படின்னு சொல்கிறத கொடுத்தீங்கன்னு சொன்னாக்க முழு டீட்டெயில் இந்த மறுபடி காட்டும். இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, எவ்வளவு என்ன மாதிரி எத்தனை மணிக்கு போட்டிங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக வரும். இந்த ஆர்டர் வந்துக்கிட்டு அப்ரூவ்ட் ஆகிட்டு அப்படின்னு சொன்னாங்க அந்த ஸ்டேட்டஸ் வந்துக்கிட்டு பெண்டிங்கில் இருந்து அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு மாறும். ஸோ இதில் இருக்கிற ஸ்டெப்ஸை வந்துக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சரியாக ஃபாலோ பண்ணி USDT இந்த கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை அட்டாச் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலையும் சரியாக கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்குரிய டைமுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டுக்கு அதுக்குரிய ருபீஸ் வந்தே ஆகும். நீங்கள் ஆர்டர் போட்டு 5 நிமிஷத்துலேயோ 10 நிமிஷத்துலேயோ கம்பெனியை கால் பண்ணி என்ன இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறதால எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னு சொன்னால் அது சம்மந்தமான டீட்டெயிலை கம்பெனி டிரெக்டாகவே உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருக்குது. 3 hour போகலாம், அப்படி போனால் கூட உங்களுக்கு அது அதுக்கப்புறம் சரி வந்தே ஆகும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது சரியான முறைப்படி உங்களோட அக்கௌண்ட்லேருந்து உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட்லேருந்தோ இல்லை வேறு வேர்டில் இருந்தோ USDTயை நீங்கள் என்ன ஆர்டர் போடுறீங்களோ அதுக்கு சமனான USDTயை அனுப்பாமலுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறதாலேயோ இல்லை வேறு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை கொண்டு போட்டு ஆர்டர் போடுறதாலேயோ உங்களுக்கு நிச்சயமாக வரப்போறே இல்லை. ஏன்னு சொன்னால் இது ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் கூட கிடையாது. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. ஏன்னு சொன்னால் இந்த ஆர்டர் எல்லாமே மெனுவாக தான் கம்பெனி ப்ராசஸ் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு ஆர்டரையும் அது வந்துக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணி எல்லாம் சரின்னு சொன்னால் தான் உங்களுக்கு காசு வரும். ஸோ நீங்கள் சீட் பண்ணுறது ட்ரை பண்ணுறதாலேயோ இல்லை ஒரு பழைய நம்பர் கொடுக்குறதாலேயோ இல்லை எப்போவும் எடுத்து ஒரு அனுப்பின ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து இல்லை அட்டாச் பண்ணி அனுப்புறதாலேயோ உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு வரப்போகிறது கிடையாது. ஸோ இதில் என்ன சரி ஸ்டெப்ஸ் உங்களுக்கு கிளியராக புரியலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இது சம்பந்தம் புரியலை இல்லை உங்களுக்கு இன்னும் என்ன சரி டீட்டெயில் பண்ணணும்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அதுக்கு புரிய டைமுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பை.